To my channel, இன்னைக்கு 10th Maths Chapter 2 Numbers and Sequenceல Exercise 2.5ல 9 sum பாருங்க. Given that the numbers x, y, z கொடுத்துருக்காங்க. Find the numbers என்ன கொடுத்துருக்காங்க? x, 10, y, 24, z or in AP கொடுத்துட்டாங்க. We have find x, y, z value கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே AP கொடுத்ததுனால ஈஸியான ஃபார்மேட் தான். இங்கே ஒவ்வொரு டேர்ம் we have considered T1, இது T2, இது T3, இது T4, இது T5. ஓகேவா? இப்போ இந்த ஏபி சீக்வன்ஸில் கொடுத்ததுனால இந்த டேர்ம்ஸ் நம்ம இப்படி தான் கண்டுபிடிக்க முடியும். T3 மைனஸ் T2 ஈக்குவல் டு T2 மைனஸ் T1. T3 டேர்ம் என்னது y மைனஸ் 10 ஃபார்முலா படி ஈக்குவல் டு T2 வந்து 10 மைனஸ் எக்ஸ். ஓகே, எக்ஸ் வந்து எப்பவுமே மைனஸில் வரக்கூடாது. ஸோ இந்த டேர்ம் இந்த சைட் கொண்டு வந்துடுங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 10 இந்த நம்பர் சன்சைட் கொண்டு போயிருங்க 10. அப்போ x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 20ன்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. வி ஹவ் மேக் அஸ் அ ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, அதுக்கு அடுத்தது செகண்ட் வந்து இதை ரெஃபர் பண்ணி சம்வாட் ஒய் ஆர் இசட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். T4 மைனஸ் T3. ஓகேவா? ஓகே, T4 மைனஸ் T3 இது செகண்ட் ஸ்டெப். ஓகே, ஈக்குவல் டு அகெயின் T3 மைனஸ் T2. T4 என்னது 24 மைனஸ் T3 வந்து y ஈக்குவல் T3 வந்து y மைனஸ் 10. ஓகேவா? இந்த y ஈக்குவல் டு இன்சைட் கொண்டு போயிருங்க. 24 இந்த 10 இன்சைட் கொண்டு வந்துருங்க. ப்ளஸ் 10 ஆகும் ஈக்குவல் டு y ப்ளஸ் y. இங்கே 34ன்னு ஆகும் ஈக்குவல் டு y ப்ளஸ் y. இது ஆட்னால 2y தான் எழுதணும், நாட் y ஸ்கொயர். ஓகே, நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது y ஸ்கொயர்னு எழுதுவீங்க. அப்புறம் 34 டிவைடட் பை 2 பிகாஸ் இந்த 2ன்றது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. y இது 1 டைம், இது 1 2 2 ரிமைனிங் 7 2 14. அப்போ y ஈக்குவல் டு 17. we got the y value. so we have put in the first equation. substitute in first equation அப்படின்னு போட்டுப்போம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிங்க. 1 போட்டு சர்க்கிள் போட்டு அது ஈக்குவேஷன் அர்த்தம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 20. எக்ஸ் ஒய்யுடைய வேல்யூ தான் இங்கே என்னது 17 ஈக்குவல் டு 20. அப்போ எக்ஸ் மட்டும் வேணும் 20. இந்த ப்ளஸ்ஸாக இருக்க டேர்ம்ஸ் இந்த சைட் போனால் மைனஸ் 7. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 20லேருந்து 17 சப்ராக்ட் பண்ணால் எக்ஸோட வேல்யூ 3 கிடைக்கும். ஓகே, 2 வேல்யூ கிடச்சிருச்சு. இன்னும் ஒன்று தான் இசட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். T5ல் இருக்குது. அப்போ T5 மைனஸ் T4 அந்த டேர்ம் எடுத்துக்கலாம். இப்போ தேர்ட் ப்ராசஸ் வந்து T5 மைனஸ் T4 ஈக்குவல் டு T4 மைனஸ் T3. ஓகேவா? T5 என்னது இசட் மைனஸ் கொஷின் வந்து T4 வந்து 24 ஈக்குவல் டு T4 வந்து 24 மைனஸ் ஒய். இதில் நம்ம ஒய்க்கு ஒய்யுடைய வேல்யூ தெரியும். நம்பர்ஸில் ஒரு பக்கமாக கொண்டு வந்துடுங்க. இசட் ப்ளஸ் ஒய் வேரியபிள்ஸில் ஒரு பக்கமாகவும் நம்பர்ஸில் ஒரு பக்கம். 24 மைனஸில் இருக்க டேர்ம்ஸ் இருந்தால் ப்ளஸ்ஸாக மாறும். ஓகேவா? இப்போ இசட் ஒய்யுடைய வேல்யூ என்னது ப்ளஸ் 17 ஈக்குவல் டு 4 ப்ளஸ் 4 8 2 ப்ளஸ் 2 4. ஓகே, இசட் ஈக்குவல் டு 48. இந்த ப்ளஸ்ஸாக இருக்க டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் 17. அப்போ இசட் ஈக்குவல் டு ஓகே இசட் ஈக்குவல் டு 48லேருந்து 17. எப்படி 48 17 8லேருந்து 7 சப்ராக்ட் பண்ணால் 1, 4லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் 3. இப்போ 31. இசட் வந்து 31 கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ எல்லாருடைய வேல்யூஸ் எழுதிக்கலாமா? எக்ஸ் ஈக்குவல் டு 3, ஒய் ஈக்குவல் டு 17 அண்ட் இசட் ஈக்குவல் டு 31. இதுதான் இந்த கொஷினுக்குடைய ஆன்சர். ஓகே, சிம்பிளாக திஸ் டேர்ம்ஸ் ஆர் இன் ஏபின்னு கொடுத்துட்டாங்க. ஏபினாவே நம்ம எப்படி XY வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி T3 மைனஸ் T2 இந்த மாதிரி ஃபார்மெட்டில் வச்சு எழுதி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபர்தராக மறுபடியும் ஒய் டேர்ம்ஸ் எடுத்துக்கணும். அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு எக்ஸ் ஆர் ஒய்யுடைய வேல்யூ கிடைக்கும். அதை கொண்டு போய் மறுபடியும் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணால் அனதர் டேர்ம்ஸ் கூட இது கிடைக்கும். ஓகேவா? ரொம்ப ஈஸியான சம் தான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுங்க. ட்ரை டு சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.